எம்பெருமானின் திருவருளோடு நம் அன்னையின் திருவாசலில் முருகபெருமானின் சஷ்டி உற்சவத்தின் இந்நாள் எம்பெருமான் ராஜ திரு அலங்காரத்தில் காட்சியளித்தார். எப்படி ஒரு மன்னன் தன்னுடைய அரசாட்சியில் கண்டுகளிப்பதற்கு நடன நிகழ்ச்சியை நிகழ்த்தினானோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சுவாமி பிள்ளைகளை வைத்து பெரிய அரங்கேற்றத்தை நடத்தி இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த பெரிய ஒரு பொக்கிஷங்கள். பாராட்டணும் அப்படின்னு சொன்னா எல்லா குழந்தைகளையும் பாராட்டணும். நேரங்கள் இருந்தாலும் காலங்கள் கடந்தாலும் இந்த மக்களுக்கு எங்களுடைய கலை திறமைகளை நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் இந்த இடத்துல பூமாதேவிக்கு வழியில்லாத அழகான பூமலர்களால் ஒரு அர்ச்சனை கொடுத்தாங்க. எப்படி நம்ம சுவாமிக்கு புஷ்பத்தால அர்ச்சனை சொல்லி நம்ம வழிபாடு பண்றோமோ இந்த எல்லா செல்வங்களும் பூமாதேவிக்கு தங்களுடைய பாதத்தால அர்ச்சனை தான் பண்ணாங்களே தவிர துன்பங்கள் அல்ல. அவ அழகா அவளை சுமந்திருக்கிறா. அப்பேற்பட்ட இந்த குழந்தைகள் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த நடனத்தை பார்த்துட்டு எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்தா இந்த இடத்துல நான் ஆட விட்டுருப்பனே, இந்த குழந்தையில் ஒரு குழந்தையாக என் குழந்தை இருந்தால் எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம நடந்திருப்போம். அடுத்தபடியாக முருகபெருமான் இந்த சஷ்டி உற்சவத்தின் திருநாளில் 6 படையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்க செய்த இந்த ஆருத்ரா நடன நாட்டிய ஆலயத்துடைய ஆசிரியராக விளங்கக்கூடிய நாட்டிய கலா விபூஷன் ராஜேஸ்வரி அவர்களுக்கு எங்களுடைய ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர் கோடுகளின் சார்பாகவும் பணிவான அன்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டியம் பரதம் அப்படின்னு சொன்னாவே எல்லா குழந்தைகளையும் தனித்தனியாக பாராட்டணும். ஆனா நான் வியந்து பார்த்தேன் என்னன்னு சொன்னா ஆயர்பாடியில் விளையாடக்கூடிய கண்ணனை அந்த யுகத்தை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். உண்மையாகவே அந்த கண்ணனை பார்த்திருக்க மாட்டோம். அந்த கண்ணன் இப்படிதான் இருப்பானா அப்படின்ட்டு நமக்கு இந்த அரங்கேற்றத்துல செஞ்சு கொடுத்தாங்க. அந்த குழந்தை அழகா எழுந்து நிற்க சொல்லி பார்ப்போம். கண்ணன் சுட்டி பண்ணுவானா அவ பண்ணி காட்டுறான். கொஞ்ச நேரம் அவளுடைய சரீரத்தினுடைய எந்த பாகமும் அப்படி நிக்கல. அவருடைய சரீரத்தில் உண்மையாவே அந்த கலைக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் தான். தான் ஆடினாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க பாருங்க. தன்னுடைய வம்சத்துல ஒரு நாட்டிய கலைஞன் இருந்தானா அந்த சதை ஆடும். எங்கன்னா ஒரு இடத்துல பாட்டு போட்டாங்கன்னா அந்த சதை, அவளுடைய முன்னோர்கள் பெரிய நடனத்துல பெரிய ஆளா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணனே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த அதை சொன்னேன், இந்த முருகனை பார்க்க அந்த மாயோனே வந்து இறங்கின மாதிரி அழகான குழந்தை வடிவத்தில் அப்படி சுட்டி அப்படி போய்கிட்டே இருக்கா. எக்ஸ்பிரஸ் இப்ப நான் வந்து உட்கார்ந்து பார்த்ததுல இருந்து என்னுடைய அம்மா தான் நின்று ஆடனா, அவதான் வந்திருக்கா. இந்த சபையில உள்ள இருக்கக்கூடிய சந்திரம்மன் நின்று ஆடனா எப்படி இருக்கும், நான் என்ன அளவுக்கு அவளை மனசார துதித்து அவளுடைய திருமுகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த திருமுகம் இந்த முகம் மட்டும்தான். உண்மையாவே இந்த முகத்தை இந்த 8 வருஷத்துல இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு உருவமா நிப்பாட்டி ஒவ்வொரு அசைவையும் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா ஏதோ ஒரு காலத்துல நான் செய்த ஒரு புண்ணியம். இந்த பரதநாட்டியம் இனி ஒவ்வொரு காலமும் ஆண்டாண்டு சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வச்சிருந்தோம். அதே மாதிரி சஷ்டி உற்சவத்துக்கும் வருடத்துல 2 நாட்கள் நம்பிக்கையுடைய வாசனை செய்யணும். எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தரணும். அடுத்த ஆண்டு எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய நிர்வாக சார்பாக இன்னும் நல்லா செய்யணும். ஏன்னா நான் பார்த்திருக்கேன் எல்லா பெரிய பரதநாட்டியத்துல இருந்து எல்லாத்தையுமே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைகளுடைய திருநடனம் மனசை மயக்குது. உண்மையாவே இதனாலும் எந்த சாதனையும் சாதிக்க முடியாது. குருவின் வழியாக குரு சொன்னாங்க, பின்னாடி போய் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு, 10 மணி 11 மணி வரைக்கும் நடன நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம கண்டிப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய மலரை சூடவே முடியாது.
12 மணிக்கு போன் அடிச்சு என் குரு கூப்பிட்டாங்க, நான் போய் இந்த இடத்துல பரதம் ஆடுவேன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அந்த வாழ்க்கையில அந்த பரதத்திற்கு பெரிய வெற்றி மாலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது இந்த பாட்டோட தத்துவம். என்ன சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அந்த குரு இல்லாம இருந்தோம்னா அந்த சாஸ்திரங்களுக்கு எல்லாம் பலனே கிடையாது. எவ்வளோ கலைகளை கத்து இருந்தாலும் அப்படி நான் பார்த்தனா, நான் டிவியில பார்த்தனா பாடுவேன், நான் டிவியில பார்த்தனா ஆடுவேன் அப்படின்னு சொன்னா கிடையாது. இப்படி எப்படி குரு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம 10 நிமிஷம் அவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும். அவரோட தாய் பெற்றோர்கள் எல்லாருமே யாரிடத்துல 15 குழந்தைகள் ஆடினாலும் அந்த 15 கண்கள் அவங்க கிட்ட இருக்கும். அவங்களுடைய பார்வை 15 குழந்தைகளையும் பார்க்கும். என் குழந்தைகள் என்ன பண்ணுது, சின்ன தவறு கண்ணிலே திருத்திடுவாங்க, சின்ன தவறானாலும் கண்களே திருத்திடுவாங்க. அந்த குருவுக்கு நம்மளுடைய திருக்கோவிலின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்து அவளுடைய ஒவ்வொரு அசைவும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி இன்னொருடைய பிள்ளையை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய எங்க அன்னையே வந்து ஆடனா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே உள்ள இருக்கக்கூடிய என் அம்மா சந்திரம்மாவே வந்து ஆடனா. ஏன்னா அவளுடைய முகம்